கார்த்திகை தீபம் அன்னைக்குங்க பழைய விளக்கெல்லாம் இருந்தது. ஸோ காலையில் தண்ணியில் போட்டு வச்சு ஈவினிங் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்துட்டு விளக்கு ஏற்றணும். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னாக்கா டிவியில் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றுறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மழை வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். பரவாயில்லைங்க, விளக்கு வைக்கிற டைமில் வந்துட்டு மழை எதுவும் இல்லை அந்த அளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு விளக்கை சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் ஏற்றணும்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி சாமிக்கிட்ட வச்சுட்டு வெளியிலே ஏற்றினேன். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு சென்சார் லைட்டு. இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா லைட் எரியும். ஸோ இந்த வீடியோ கூட நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா வீட்லையும் விளக்கு அடைஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் வந்துட்டு ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டே இருந்தது. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு தண்ணி படப்பட அந்த லைட் வந்துட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே வந்துட்டு இந்த டைம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தோம். அந்த அன்னைக்கு வீடு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்துட்டு கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணியாச்சு.